வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்காக 10ஆம் வகுப்பு பாடத்தில் நாம் கவிதை பேழை அப்படிங்கிற பகுதியில் இரண்டாவது ஒரு பகுதியாக நம்ம பார்க்க போகிறது இடைக்கால கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாடல்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணம். இதனை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். புலவருக்கு யார் கவரி வீசுவர்? அரசரும் கவரி வீசுவர். கண்ணுக்கெட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை நன்கொடையாக புலவருக்கு கொடுத்தவர் அரசர். யார் புலவரின் அறிவை போற்றுபவர்? இறைவனும் புலவரின் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன். அறிவிற் சிறந்த புலவருக்கு யார் தூது சென்றர்? இறைவனும் தூது செல்வான். புலவரது அறிவு பெருமை உணர்த்துபவனும் இறைவன்தான். சரி, இந்த திருவிளையாடல் புராணம் இடம்பெற்ற காண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா திரு ஆலவாய் காண்டம். திரு ஆலவாய் காண்டம் அப்படிங்கிறத அந்த ஒரு பகுதியிலிருந்து தான் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த படலம் அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். காண்டம் திரு ஆலவாய் காண்டம், படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இந்த படலத்தை சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா இதில் இடம்பெறக்கூடிய மன்னன் பாண்டி நாட்டை ஆண்ட குலேச பாண்டியன். பாண்டி நாட்டை ஆண்ட குலேச பாண்டியன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்குபவன். இதில் இடம்பெறக்கூடிய புலவர் இடைக்காரனார். இவர் கபிலரின் நண்பர் இடைக்காரனார். தன்னுடைய கவிதைகளை மன்னன் முன் பாட செல்கிறார். மன்னன் அதை பொருட்படுத்தாமல் அவமதித்தான். மனம் வருந்திய இடைக்காரனார் யாரிடம் முறையிட்டார்? இறைவனிடம் முறையிட்டார். மனம் வருந்திய இடைக்காரனார் யாரிடம் முறையிட்டார் என்றால் இறைவனிடம் முறையிட்டார். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்கு இறைவன் என்ன செய்தான்? கடம்பவன கோயிலை விட்டு நீங்கினான். இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கினான். கடம்பவன கோயிலை விட்டு நீங்கிய இறைவன் எங்கு தங்கினான் என்றால் வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். திரு ஆலவாய் காண்டம் என்று நம்ம காண்டத்தை பார்த்துருக்கிறோம்ல, வட திரு ஆலவாயில் சென்று இறைவன் தங்கினார். இதை அறிந்த மன்னன் தன் பிழை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காரனருக்கு சிறப்பு செய்தான். இறைவனும் கோயிலுக்கு திரும்பினார் என்பது கதை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குலேச பாண்டியனிடம் பாடல் பாடச் சென்ற இடைக்காரனார், அதாவது கபிலனின் நண்பராக இருந்தவர், பாடலை பொருட்படுத்தவில்லை, அவமதித்தான். திரைப்படத்தில் பார்க்குறோம்ல, 23ஆம் புலிகேசில் பாடும் பாடி தொலையும் என்று சொல்வார்களே, அதுபோன்று. இதனால் இறைவனிடம் முறையிட இறைவன் தன்னுடைய கடம்பவன கோயிலை விட்டு திரு ஆலவாய் சென்று தங்குகிறார். வட திரு ஆலவாய் சென்று தங்குகிறார். இதனை அறிந்த மன்னன் தன் பிழையை பொருட்தருளுமாறு இறைவனிடம் வேண்டி புலவருக்கும் சிறப்பு செய்தான் என்பது. இங்கு இடைக்காடனார், அவையில் கவிதைப்படுத்தல் போன்ற பாடல்களை நீங்கள் ஒரு முறை நீங்கள் படிச்சிங்க. சொல்லும் பொருள் இதுக்கு போயிடலாம் நம்ம நேரடியாக. சொல்லும் பொருளும் அப்படின்னா கேள்வியினான் என்றால் நூல் வல்லான். எப்பயுமே ஒரு கேள்வி கேட்குறவன் நூல் வல்லான் தான் கேள்வினால் கேட்பான். அதனால் கேள்வியினான் என்றால் நூல் வல்லான். கேண்மையினான் என்றால், கேண்மை என்றால் நட்பு. அப்போ கேண்மையினான் என்றால் நட்பினன் என்று பொருள். அடுத்தது, இது இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல் முதல் நிகழ்வு. அடுத்த நிகழ்வு, மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். இது சொல்லும் பொருளும் அப்படின்னா தார் என்றால் மாலை அப்படின்னு வருது. முடி என்றால் தலை. முடிசூடு மன்னன் அப்படின்னா முடி தலையில் தானே இருக்கும், அதனால் முடி என்றால் தலை. அடுத்தது, முனிவு என்றால் சினம். எல்லாம் முன்னெல்லாம் முனிவர்கள் சினம் கொண்டு சாபம் கொடுப்பாங்கன்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். முனிவு என்றால் சினம். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் என்ற பகுதியில் பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் இதில் அகத்து உவமை. அகம் என்றாலே மனம்தான். உவகை என்றால் மகிழ்ச்சி. அகத்து உவகை என்றால் மன மகிழ்ச்சி. கோவிலை விட்டு நீங்கள் காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். காரணம் அறியாது வேண்டுதல். ஏன் கோயிலை விட்டு நீங்கீர்கள் என்று வேண்டுவது. இங்கு சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா தமர் என்றால் உறவினர். தமர் என்றால் உறவினர், தமக்காக உள்ளவர் என்று கூட நம்ம நினச்சிக்கலாம், உறவினர். இறைவனின் பதில் அப்படிங்கிற இந்த பகுதியில் சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா நீபவனம் என்றால் கடம்பவனம். நீபவனத்தை விட்டு நீங்கினான் என்றால் கடம்பவனத்தை விட்டு நீங்கினான் என்று பொருள். நீபவனம் என்றால் கடம்பவனம். அடுத்தது,
மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். இதில் சொல்லும் பொருள் பார்த்தோம்னா, மீனவன் என்று குறிப்பிடப்படுவது பாண்டிய மன்னனை. அடுத்தது மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். இதுதான் கிளைமேக்ஸ் நோக்கி நகருது. மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். இதில் சொல்லும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, கவரி என்றால் சாமரை என்று பொருள். கவரி வீசினான் மன்னன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, அதில் அந்த கவரி என்றால் சாமரை. அந்த சாமரை எதில் செய்யப்பட்டுள்ளது என்றால் கவரிமானின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். நீங்கள் கவரிங்கிறது சாதாரணமாக பயன்படுத்துறது கிடையாது. கவரிமானின் முடியில் செய்த விசிறியாகி அது ஒரு அரசு சின்னம். நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம். பக்கத்தில் இருந்து பொறுமையாக அப்படியே மேலே இங்கேயும் அரைச்சிட்டு இருப்பாங்க. அது கவரிமானின் முடியில் செய்ததாக இருக்கும் போல் இருக்கிறது. சரி, மன்னன் புலவரிடம் மன்னிப்பு வேண்டுதல். கிளைமேக்ஸ் வந்தாச்சு. தப்பு செஞ்சாச்சு, என்ன மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் புலவரிடம் வேண்டுதல், மன்னிப்பு வேண்டுதல். இதில் சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா, நுவன்ற என்றால் சொல்லிய, நுவன்ற என்றால் சொல்லிய, என்னா என்பது அசை சொல்லை சேர்ந்தது. ரைட், பாடலின் பொருள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இங்கே பொருள் அப்படிங்கிறது, குலேச பாண்டியன் என்ற மன்னன் கல்வியறிவு மிக்கவன் தான். அவன் புலவரை அவமதித்தாலும் அவன் கல்வியறிவு அற்றவன் கிடையாது. குலேச பாண்டியன் என்ற மன்னன் கல்வியறிவு மிக்கவன். இடைக்காடனார் என்னும் புலவர் கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர், கபிலன் மேல் அன்பு கொண்ட புலவர். இடைக்காடனார் கபிலன் மேல் அன்பு கொண்ட புலவர். மன்னன் பாண்டியன் எந்த மாலை அணிந்திருக்கின்றால் வேப்ப மாலை. எப்பவுமே பாண்டிய மன்னன் வேப்பம்பூ அணிவார்கள். வேப்பம்பூ பாண்டி அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். அவர் முன் கவிதையை படிக்கிறார் இடைக்காடனார். இடைக்காடனார் அடுத்து அங்கே நடந்த அவமதிப்பை குறித்து இறைவனிடம் போய் முறையிடுறாரு. அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழறியும் பெருமானை, அடியார்க்கு நல்நிதி போன்றவனை, திரு ஆலவாயில் உரையும் இறைவனை, அழகிய வேப்பர் மாலையை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வம் மிக உடையவன் என எனக்கு தெரியும். அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை படித்தேன். அவனோ சிறிதும் தலை அசைக்காமல் புலமையை அவமதித்தான். அவர் சொல்கிற கருத்து, தலை அசைக்காமல் புலமையை அவமதித்தான் என்று சொல்லுகிறார். இடைக்காடனார் இறைவனிடம், பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் அவமதித்தான் அப்படிங்கிறார். அதாவது தன் புலமையை அவமதித்தது தன்னை அவமதித்ததாக இல்லை. இறைவனின் இடப்புறம் வீற்றிருப்பது யார் அப்படின்னா பார்வதி தேவி. மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், பார்வதி தேவி இடப்புறம் வீற்றிருக்கின்றார், வலதுபுறம் இறைவன் இருக்கிறார் என்பது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னால் கூட ஆண்களின் வலது பக்கம் பெண்கள் இருப்பாங்க. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் இடப்புறம் வீற்றிருக்கிறார் பார்வதி தேவி. இடைக்காரனார் கூட இறைவனை எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அப்படின்னா, சொல்லின் வடிவாக பார்வதி தேவி, சொல்லின் வடிவாக பார்வதி தேவி, சொல்லின் பொருளாக இறைவன். இதை தான் அவர் சொல்றாரு. அடுத்தது நடந்தது என்ன அப்படின்னா, இடைக்காரனாரின் சொல், அந்த சொல் ஒரு வேற்படை போல், வேல்படை போல் யாரை சென்று தைத்தது அப்படின்னா இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. இவ்வாறு என்னை புலவன் அவமதித்தான் என்று இடைக்காரனர் கூறும் பொழுது அது இறைவனுக்கு வேல்படையை தைத்தது போல, வேல்படையால் தைத்தது போல செவியில் தைத்தது. புலவர் பாடியபின் நடந்தது என்ன? கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவரது நண்பராகி கபிலருக்கும், அப்போ இறைவன் கோவிலை விட்டு நீங்க காரணம் யாருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த அப்படின்னா இடைக்காடனாருக்கும் அவரது நண்பரான கபிலருக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படணும் அப்படின்னு இறைவன் நினைச்சிருக்காரு. அதனால் நடந்தது என்ன அப்படின்னா, தன்னுடைய ஞானமயமாகிய இலங்க வடிவத்தை மறைத்து, சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இலங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடும் சேர்த்து திருக்கோயிலை விட்டு வெளியேறுகிறார். எங்கு சென்று தங்குகிறார்? கோவிலின் நேர் வடக்கே வைகை ஆற்றின் தென் பக்கம் உள்ள ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்று இருக்கிறார். இப்போ நடந்தது, புலவர் போயிட்டாரு, அவரை சந்தோஷப்படுத்தணும். அவரை மட்டும் சந்தோஷப்படுத்துறது கிடையாது, அவரோட நண்பர் கபிலரையும் சந்தோஷப்படுத்தணும். இதனால் தன்னுடைய நாண வடிவமான இலங்க வடிவத்தை விட்டுட்டு தன்னுடைய உமாதேவியாரோடு திருக்கோவிலை விட்டு நீங்கி எதிர்புறம் வடக்கே இருக்கக்கூடிய நேர் வடக்கே இருக்கக்கூடிய வைகை ஆற்றின் தென்பக்கம், எந்த ஆறு அப்படிங்கிறது முக்கியம், வைகை ஆற்றின் தென்பக்கம் ஒரு திருக்கோவிலை உருவாக்கி அங்கே செல்கிறார். இந்த தகவல்
மன்னனுக்கு அறியப்படுகிறது. மன்னன் இறைவனிடம் என்ன சொல்கிறார் என்றால், இறைவனே, என்னால், என் படைகளால், என் பகைவரால், கல்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா என்று கேட்கிறார். இறைவனிடம் மன்னன் என்ன கேட்கிறார்னா, என்னாலேயோ, எனது படைகளாலேயோ, எனது பகைவர்களாலோ, அல்லது திருட்டு தொழில் செய்யக்கூடிய கல்வர்களாலோ, அல்லது காட்டில் உள்ள விலங்குகளாலோ உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா அப்படிங்கிறார். மேலும் என்ன சொல்றார் அப்படின்னா, மறையவர் நல்ஒழுக்கத்தில் குறைந்தனரோ, அதாவது மறையவர் அப்படிங்கிறவர் ஒழுக்கம் உள்ளவர்கள், அந்த ஒழுக்கத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட்டதா, தவமும் தர்மமும் சுருங்கியதோ, அதாவது ஒரு ஊருக்குள்ள தவம் இருக்கிறாங்க, தர்மம் செய்கிறாங்க, இதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டதா, அல்லது இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியிலிருந்து தவறினவோ, இல்லறம் துறவரம், அதாவது இல்லறம் என்பது குடும்பம் சார்ந்தது, துறவம் என்பது அதை தவிர்த்து முற்றும் துறந்தது, இது ஏதாவது தன் நெறியிலிருந்து தவறியதோ என்று எனக்கு தெரியாது, என் தந்தையே நான் அறியேன் அப்படின்னு பாண்டிய மன்னன் இறைவனிடம் கேட்குறாரு. என்னாலேயே என் பகைவர்களாலேயோ அல்லது இந்த கல்வர்களாலோ விலங்குகளாலோ ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஒழுக்கமாக இருக்கிறவங்க ஒழுக்கம்லாம் போயிட்டாங்களா, தவமும் தர்மமும் செய்கிறவங்க அதை செய்யாமல் விட்டுட்டாங்களா, இல்லறமும் துறவரமும் இருக்கக்கூடிய அந்த நெறியானது தவறிவிட்டதா, இது எனக்கு தெரியாது என் தந்தையே என்று வேண்டுகிறான் பாண்டிய மன்னன். இறைவன் மன்னனிடம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தெளிவாக சொல்லணும்னா, சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனம், அந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். உன்னிடம் இருந்த தவறு வேறு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு தவறு தான், இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம். இந்த ஒரு தவறை தவிர உன்னிடம் தவறு எதுவும் கிடையாது. நீ மேற்குறிப்பிட்ட தவறுகள் எதுவும் நிகழவில்லை. இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இங்கு வந்தோம் அப்படிங்கிறார். இறைவன் மன்னனிடம் வெறுப்பு பற்றி சொல்லலை, இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் தான் இங்கு வந்தோம் அப்படிங்கிறார். அடுத்தது, வானிலிருந்து ஒழித்த இறைவனின் சொல் கேட்ட பாண்டியன். அவர் சொல்றாரு, உமையை ஒரு பாகத்திற்கு கொண்ட மேலான பரம்பொருளை. அது எந்த பாகம் அப்படின்னா இடப்பாகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். புண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா அப்படிங்கிறார். அதாவது உமையை, உமா மகேஸ்வரி, உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்ட பரம்பொருளை. அப்போ உமா அவருடைய இடப்பக்கம் இருக்கிற ஒரு பரம்பொருள். அவர் சிறியவரின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா அப்படிங்கிறார். மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல்விதானமும் விளக்கம் உடையது. இப்போ மன்னனது மாளிகையை பற்றி சொல்கிறாங்க. மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல்விதானமும் உடையது. அன்றளர்ந்த மலர்களால் தொடுத்த மாலை பூரண கொம்பும் கூடி ஆகியவற்றை ஒப்பனை செய்யப்பட்டது. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்க பெற்றது. அங்கு புலவர்கள் சூழ அறிவை அழிகனாக போன்ற இடைக்கடனாரை மங்களமான ஒப்பனை செய்து பொன்னிறைக்கில் விதிப்படி அமர்த்தினான். அப்போ தன்னுடைய தவறை உணர்ந்த பாண்டியன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, மாளிகையை அலங்கரித்து, அதாவது அன்றளர்ந்த மலர்களால் தொடுத்த மாலை பூரணம் கும்ப கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. அப்போ மாளிகை அலங்கரிக்க செய்யப்பட்டது. இதற்கு காரணம், தான் அவமதித்த இடைக்காடனாரை மீண்டும் மரியாதை செய்வதற்காக. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்க பெற்றது. அங்கு புலவர்கள் சூழ அறிவை அணிகலனாக பூண்ட இடைக்காடனாரை மங்களமான ஒப்பனை செய்து பொன் இறைக்கில் விதிப்படி அமர்த்தினான். இதுதான் தான் செய்த தவறுக்கு வருந்தி பாண்டியன் செய்த பெருமை. உடனே பாண்டியன் புலவரை போற்றுகிறான். பாண்டியன், புண்ணிய வடிவான புலவர்களை, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். மற்ற புலவர்களிடமும் பணிந்து வணங்குகிறான். ஒரு அரசன் தமிழுக்கு பணிந்து வணங்குவது சங்ககாலம் தொட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த பணிவை பார்த்த நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்கள், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமானது தணிந்தது, சினமான தீ தணிந்தது என்றனர். நாங்கள் தவறை பொறுத்து கொள்கிறோம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இதுதான் நடந்தது. ஒரு திருவிளையாடல் பாடமே, இங்கே ஒரு படமே எடுத்துடலாம் போல இருக்கு. சரி, இப்பொழுது நம்ம இந்த பொருளை பார்த்தாச்சு. மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தல், இடைக்காடனார் இறைவனம் சென்று தனது குறைகளை கூறுதல், இடைக்காடனாரையும் கபிலரையும் சந்தோஷப்படுத்த இறைவன் கடம்பவன கோயிலிலிருந்து வடக்கே உள்ள திரு ஆலவாய் சென்று தங்குதல், கோயிலை விட்டு வெளியேறிய காரணத்தை என்ன காரணம் என்று தெரியாமல் மன்னன் இறைவனிடம் புலம்புதல், வேண்டுதல். இறைவன் என்ன சொல்கிறாருன்னா,
நீ எந்த தவறும் செய்யல, ஒரே ஒரு தவறு இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு மன்னன், இறைவா, நீ உமையை ஒரு பாகமாக கொண்ட நீ சிறியவர்கள் தவறை பொறுப்பது ஒரு பெரியவருக்கு பெருமை அல்லவா அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் மன்னன் இடைக்காடனாரை சிறப்பு செய்கிறான். இதனால் புண்ணிய வடிவான அந்த பாண்டியனை புலவர்கள் அனைத்தும் மன்னிக்கின்றனர். சினம் தணிகிறது. அதற்கு பிறகு இறைவன் மீண்டும் கடப்பாவனத்தை சேர்ந்திருப்பார். இதுதான் என்னுடைய கதை சுருக்கம். இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே நமக்கு இலக்கணம் படிச்சிருந்திருப்போம். இங்கே இலக்கண குறிப்பு மட்டும் பார்த்துடலாம். அந்தந்த இலக்கண பகுதி வரும்பொழுது அதற்கான விளக்கமும் இருக்கும். இங்கே கேள்வினான் என்றால் வினையால் அணையும் பெயர். ஒருவன் பல பேர் இருந்தாலும் கேள்வி கேட்பவனை தான் யார் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கேள்வி கேட்டவன் யார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பல பேர் இருந்தாலும் ஒருவன் வருகிறான். காரணம் என்னான், அவன் செய்த வினையால் அவன் வருகிறான். அப்போ வினையால் அணையும் பெயர் கேள்வினான் என்பது. காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னா இங்கே இருவர் இருக்கிறார்கள். 2 பேர்த்துக்குமே குறிப்பிடுவதற்கு சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னு எண்ணும் பொழுது அது எண்ணுமை. காட கபிலன் ஒருவேளை ஒன்று சொல்லியிருந்திருந்தா அந்த காடனும் கபிலனும் அப்படிங்கிற மறைஞ்சிருக்கும். அது உண்மை தொகையாக இருந்திருக்கலாம். இங்கே வெளிப்படையாகவே வருது. காடனுக்கும் கபிலனுக்கும் வெளிப்படையாக வருவதனால் எண்ணுமை. பகுபத உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் தனிந்தது அப்படின்னு சொன்னாவே நம்ம சொல்லும் பொழுது தனிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி சொல்லணும். அப்போ தனி அப்படிங்கிறது ஒன்று, தனின் அப்படின்னு சொல்லும் பொழுது இத்து இந்து மாதிரி தெரியும். அதனால் இத்து இந்துன்னு ஒன்று இருக்குது. தது அப்படிங்கிறப்போ இத்து கூட்டல் அதுன்னு சொல்லணும். ஆனால் கூட்டல் தூ அந்த அளவுக்கு பிரிச்சிருக்காங்க. அப்போ தனிந்தது அப்படிங்கிறப்ப தனி கூட்டல் இத்து இந்தானது ஒன்று இருக்குது, மறுபடியும் இத்து இருக்குது, கூட்டல் தூ இருக்குது. இங்கே தனிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி. அந்த இத்து இந்தானது தான் விகாரம். அடுத்து வர இத்து இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது சாரியை, தூங்கிறது படர்க்க வினைமுற்று விகுதி. தூங்கிறது விகுதி தான். அது என்னன்னா தனிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது படர்க்கை சொல்கிறது. முற்றும் முடிஞ்சிருச்சு, வினையும் முடிஞ்சிருச்சு, தனிந்தது அவ்வளோதான், வினையும் முடிஞ்சிருச்சு. அதனால் படர்க்கை வினைமுற்று விகுதி என்பது இங்கு பொருள். அடுத்து நம்ம அந்த கவரிமானோடைய முடியால் செய்யப்பட்ட கவரியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பாடலை இருந்தது. அந்த வகையில் சொல்லேர் உழவன் அப்படின்னு சொன்னால் சொல்லால் உழக்கூடியவன் புலவன். வில்லேர் உழவன் அப்படின்னா வில்லால் கையாளக்கூடியவன் அரசன். அந்த சொல்லால் கையாளக்கூடிய சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் அப்படின்னு ஒரு பொருள்பட ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரை பார்க்க சென்றார். அந்த புலவர் வேறு யாரும் கிடையாது, மோசிகீரனார் தான். மோசிகீரனார் மன்னனை காண சென்றார். களைப்பு மிகுதல் முரசு கட்டலில் கண்ணாய் இருந்தார். முரசு கட்டல் என்பது அரசு சின்னம், அரசர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டில். இது அதில் மற்றவர்கள் உறங்குவது அரச குற்றம், அதற்கு தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் புலவர்கள் அரசரை விட உயர்ந்தவர்கள் என்ற ஒரு கருத்து அப்போது இருந்ததால் அவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினான். காரணம் அவருடைய வியர்வைக்காக. கவரி வீசும் பொழுது இன்னும் நல்ல உறக்கம் வரும் என்று. இதனை அறிந்தவர், இந்த கட்டிலில் உறங்கியவர் மோசிகீரனார். கவரி வீசிய மன்னன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. இதுக்கு மோசிகீரனாருங்கிறது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மோசிகீரனார் யோசிக்காமல் படுத்தார். தகடூர் இருந்து பெருஞ்சேரல் இரும்புரைனா இப்போலாம் கவரிக்கு பதில் என்ன இருக்குதுன்னா தகட்டால் உருவாக்கப்பட்ட, அதாவது இரும்பு தகட்டால் உருவாக்கப்பட்ட விசிறிகள் நாம் பயன்படுத்துகிறோம். அது பேர் மின்விசிறி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது விசிறி கொடுத்தது தகடூர் இருந்து எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. இப்போ அந்த விசிறியே இப்போ இரும்பில் செய்யப்பட்டதுன்னு கூட நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வேந்து பாமலை பொழிந்தார். அந்த பாடல் தான் மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படிங்கிற பாடல் தான் அது. அடுத்தது இந்த நூலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருவிளையாடல் கதைகள் எப்பொழுது முதல் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னா பக்கமாக ஆரம்பித்தது கிடையாது. ஏன்னா திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது நம்ம இடைக்காலத்தில் ஆரம்பித்த ஒரு நூலாக இருந்தாலுமே இந்த திருவிளையாடல் கதைகள் எப்பொழுது இருந்து அப்படின்னா சிலப்பதிகாரம் முதல் கொண்டே கூறப்பட்டு வந்தாலும், சிலப்பதிகாரம் முதல் கொண்டே இறைவன் இவ்வாறு விளையாடுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகளை கூறப்பட்டு வந்தாலுமே அது ஒரு முழு வடிவம் பெற்றது, ஒரு புராணமாக சிறப்பு பெற்றது எப்பொழுது அப்படின்னா இந்த பரஞ்சோதி முனிவர் இயற்றி திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பு பெற்றது. இதில் பார்த்தா 3 காண்டம் இருக்குது. ஒன்று மதுரை காண்டம், இன்னொன்று கூடல் காண்டம், ஒன்று திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். இப்போ நம்ம பார்த்து திருவாலவாய் காண்டம்.
அங்கே தானே இப்போ இறைவன் தங்கிக்கிட்டார் ஆளவாயில் அப்படின்னு. 64 படலங்களும் உடையது. 3 காண்டம் 64 படலம் உடையது. இப்போ நாம் பார்த்த படலம் எது அப்படின்னா, இதிலே போட்டிருப்பாங்களே, இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இதுதான் நம்ம பார்த்தோம். இடைக்காடனுடைய பிணக்கு, இடைக்காடனுடைய அந்த கோபத்தை தீர்த்த படலம். அடுத்தது 64 படலம். அது மாதிரி 64 படலங்கள் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, வேதாரண்யம் அப்படின்னு இப்போ சொல்கிறோம், திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருமறைக்காட்டில் பிறந்தவர் பரஞ்சோதி முனிவர். முனிவர்கள் எப்பவுமே காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்களோ? ஆமாம், காட்டுக்குள்ளே தான் தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் பரஞ்சோதி அப்படிங்கிறப்போ திருமறைக்காடு, சாதாரண காடு, திருமறைக்காடு. முனிவர் காட்டில் இருப்பாங்க. இந்த முனிவர் திருமறைக்காட்டில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சிவபக்தி மிகுந்தவர். எப்பொழுதுமே திருவிளையாடல் அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம முருகனை தான் நோக்கி போவோம். ஆனால் நடந்தது என்னவோ சிவன் தான் அந்த திருவிளையாடலை நிகழ்த்துவர். அதனால் சிவபக்தி மிக்கவர்கள் இந்த சிவனுடைய திருவிளையாடல்களை தொகுத்து திருவிளையாடல் புராணமாக சொல்லியிருக்காங்க. இவர் எழுதின வேற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாரண்ய புராணம் எழுதினது பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, இதுவும் பரஞ்சோதி முனிவர். மதுரை பதிற்று பத்தந்தாதி, இதுவும் பரஞ்சோதி முனிவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 காண்டங்களை உடையது. இங்கே கூடுதலாக 3 நூல்களையும் சொல்லியிருக்காங்க. மதுரை பொறுத்த வரைக்கும் மதுரை பதிற்று பத்தந்தாதி, கூடல் காண்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, திருவாலவாய் காண்டம்னா வேதாரண்ய புராணம் அப்படின்ட்டு வேணால் ஊர் பேராக வச்சு நம்ம நினச்சிக்கலாம். மொத்தத்தில் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் திருவிளையாடல் புராணம் 1, வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோ இந்த பாடல். இந்த காணொலியை திரும்ப நீங்கள் கேட்டால் இன்னும் விளக்கமாக புரியும். அதை கேட்டு நீங்கள் குறிப்பெடுத்து படிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.